தமிழர் பாரம்பரிய இசை குறித்து தேடல்களும் அது பற்றிய விவாதங்களும் கடந்த சில வருடங்களில் மிக அதிகமாக மேற்கிளம்பி வந்திருக்கிறது. அந்த பாரம்பரிய இசை குறித்த அந்த விவாதத்தில் அந்த பாரம்பரிய இசை எவ்வாறு எதிர்ப்பு அரசியலோடு இணைந்து கொள்கிறது என்பது பற்றியும் பேசப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் நண்பர் குமார் அது பற்றிய ஒரு சிறிய அறிமுகத்தையும் ஒரு இசை நிகழ்வையும் நிகழ்த்தி காட்டுவார். இங்கு கூடியிருக்கும் சபையோர் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ் பேசும் மக்களது தமிழ் தேசிய இனத்தினதும் அடையாள அழிப்பை உலக ஏகாதிபத்தியங்களும் இலங்கை பேரினவாத அதிகார வர்க்கமும் திட்டமிட்டு நடத்தி கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் புலம்பெயர் நாடுகளில் வாழும் எமக்கு தமிழர்களின் கலை, கலாச்சாரம், பண்பாடு என்பவற்றின் உயர் விழுமியங்களை பாதுகாக்கும் சந்தர்ப்பம் கிடைத்துள்ளது. இந்த நேரத்தில் உருவாக்கப்பட்ட பறை விடுதலைக்கான குரல் என்ற எமது அமைப்பு தமிழர்களின் தொன்மையான வாத்தியமான பறை வரலாற்றிற்கு முற்பட்டது. அதன் தொன்மை போர்க்குணத்தை காலங்காலமாக சமுதாயத்தின் மீது எடுத்து வந்திருக்கின்றது. அதனை கண்டு அஞ்சிய அதிகார வர்க்கம் பறை வழங்குபவர்களை ஒடுக்கப்பட்டவர்கள் ஆக்கிற்று. இதனால் பறை ஒலியின் ஒவ்வொரு சத்தத்திலும் ஒடுக்குமுறைக்கு எதிரான குரலும் இணைந்தே ஒலிக்கும் என்பதை நாங்கள் கண்டுகொண்டோம். சில வருடங்களின் முன்னர் வேதாந்தா என்ற பல்தேசிய நிறுவனம் மேற்கொள்ளும் அழிப்பு நடவடிக்கைகளுக்கு எதிராக தமிழிசை கருவியான பறையை கருப்பின மக்களுடன் இணைந்து வழங்கினோம். அதன் பின்னர் தமிழின அழிப்பிற்கு கலாச்சார அழிப்பிற்கும் எதிரான போராட்டங்களை பறை விடுதலைக்கான குரல் என்ற அமைப்பு பங்கேற்று நடத்தியுள்ளது. நமது பாரம்பரிய கலையையும் கலாச்சாரத்தையும் அதன் உண்மையான உள்ளத்துடன் இணைத்து பாதுகாக்கவும் வளர்க்கவும் உங்கள் அனைவரது பங்களிப்பை எதிர்பார்க்கின்றோம். நன்றி, வணக்கம். உரிமைக்கான குரல், வாய்ஸ் ஆஃப் ஃப்ரீடம்.